வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு சாதகமான சம்பவங்களாகவும், சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது? அதுக்கு நம்மளுடைய ஜாதகம், கோச்சார அமைப்பு எப்படி நீங்க என்ன ராசியில பொறந்திருக்கீங்க பொறுத்து எப்படி அமையுது? நம்மளுடைய வாழ்க்கைய வந்து எந்த திசையில வந்து தள்ளிட்டு போகக்கூடாது. அது வந்து கிரகங்கள் எப்படி துணை புரிகிறது? எப்படி வந்து நம்ம கர்மா ஜோதிடம் மூலமாக செயல்படுகிறதுங்கிறத துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, குரு வந்து 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் வீட்டை பார்க்கிறார். தன் வீட்டையே பார்க்கும் பொழுது 6, 12 அதிகமான ஒரு திரிட்பலம் ஒளி பெறுகிறது. 6ங்கிறது ருணச்சத்ரு பாவம். அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், கடன் அதிகமாக வாங்கி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், உடல் உபாதைகள் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், அடுத்தவங்கள பணம் நமக்கு கிடைக்கிற அமைப்புகள், கூட்டு விஷயங்கள் ஜெயிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு, வெளிநாடு பிரயாணங்கள், அது மாதிரி விஷயங்கள்ல அதிகமான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரருக்கு இருக்கு. அதே சமயத்துல 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்நிய விஷயங்கள், அந்நிய சூழ்நிலையில போய் ஜெயிக்கிறது. ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 முறையான விஷயத்துல போகாமல் கொஞ்சம் அதிக முயற்சிகள் செய்து வேற வித்தியாசமான ஒரு குதர்க்கமான சில விஷயத்துல போய் ஜெயிக்கிறது. அதே சமயத்துல வந்து சனி 3ஆம் இடத்துல இருக்கிறனால முழுசா 7.5 நாள் சனியிலிருந்து விடுபட்டு லாஸ்ட் 3 மாசமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒண்ணுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பீரியட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கு. இதுல என்னன்னா, குறிப்பா நம்ம கவனமா இருக்க வேண்டியது, கடன் அதிகமா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த கடனால நாம உயரப் போகிறோம். அந்த எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம அகலக்கால் வைக்க முடியுங்கிறதுல கொஞ்சம் மகர ராசியா இருக்கக்கூடிய அன்பர்கள், தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதே சமயத்துல டாப் அப் லோன் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறக்கோ, வீடு வாங்குறக்கோ லோன் போகிறது. அதே சமயத்துல ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான விஷயத்துக்கு வந்து நம்ம ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அது அடுத்தவங்களோட பணம், பேங்க் லோனு, ஃபினான்ஸு, தேர்ட் பார்ட்டி, இது மாதிரி நிறையா கிடைக்கும் பொழுது அது நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா, நம்ம சக்தி என்னங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுப்பது ரொம்ப முக்கியங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே முதல் 3 வாரம் இருக்கிறார். ஒன்றுமே அது மாதிரி விஷயங்கள் காமிக்குது. பெண்கள் விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் மீடியா துறை, கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வெளிநாடை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உடனே கிடைக்குது. அது மாதிரி லோன் கிடச்சி எஜுகேஷன் லோன் போகிறது, ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறது, விசா அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறது, திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து மாறுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் காமிக்குதுங்க. அதே சமயத்தில் 7ஆம் இடத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதன் இருக்கிறார். அட்டமாதிபதியே 7ல் இருக்கும் பொழுது நீ யாரோட பழகுறீங்க என்னங்க, அது மாதிரி கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார். அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாயும் சனியும் நேர்கொள்ள பார்த்துக்கிறனால அப்பானால கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது, கொஞ்சம் அவங்க உடல் உபாதைகள் வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள், பூர்வீகத்தில் சில விஷயங்கள் ப்ராப்ளமாக வருது, அதை நமக்கு சமாளிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. ஸோ முதல் 2 வாரம் வந்து ஒரு மாதிரியான இந்த ப்ரோக்ரஸ்ஸு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்துட்டு, அடுத்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா சூரியனே 8ல் மறையறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் 7க்கு வரார். சூரியன் 8ல் மறையும் பொழுது கொஞ்சம் அட்டமாதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், முதலீடுகள், அடுத்தவங்க பணம் நம்ம கிடைக்கிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு வந்து அன்ஏர்ன் இன்கம், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஒரு ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் மகர ராசிக்காரருக்கு இருக்குது. ஏன்னா அவங்க 7 நாட் சனியிலிருந்து முழுசாக வந்துட்டாங்க. குரு 6ஆம் இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதிகமான இது மாதிரி சில மாற்றங்கள், வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், படிக்கிற இடத்துல மாற்றம், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு வாடுறது, அப்கிரேட் பண்ணுறது, அதிக ரிஸ்க் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு டிரான்சிஷனரி பீரியடான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு, போவீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவரை கிடைக்காத வாய்ப்பு திடீர்னு கிடைக்கிறது. இது மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. ஸோ வேலையிலையும் நல்ல திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சி
கவர்மெண்ட் வேலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது. அது மாதிரி நல்ல பாசிட்டிவான அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அதே வந்து எளிதில் அமையக்கூடிய அமைப்புகள். ஆனால் 7 நாட் சனியால் பாதிக்கப்பட்ட 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா மகராசிக்காரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொரோனா டைமில் அஃபெக்ட் ஆகி இப்போ தான் ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த லெவலான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு அபிவிருத்தி ரிலேட்டடான ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் வம்பு வழக்குகள் வந்து கொஞ்சம் வளராமல் இருப்பதற்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, இந்த தசாபுக்தி லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது. எப்பவுமே கோச்சார் அமைப்பு வந்து ராசி வச்சும் தசாபுக்திகள் லக்னம் வைத்து பார்க்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த தசாபுக்திகள்லாம் இப்போ எப்படி நடக்குது, அது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்ன திசை திருப்ப போகிறது, எது மாதிரி முடிவுகளை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது, அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி காமிக்குது, எது மாதிரி துறையில் போகிறது நல்லது, எந்த நேரத்தில் வேலை மாறலாம், எந்த நேரத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம வேத ஜோதிடத்தில் அடிப்படையான தசாபுக்திகள் வைத்து நம்ம பார்த்து அது மூலமாக நீங்கள் பலம் எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு முடிவுகளை எடுத்து அது பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்கனால் தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து உங்களுடைய கர்மா என்னவோ அதன் பிரகாரம் உங்களை வாழ்க்கை அமைத்து கொண்டு எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட பிராப்தத்துக்கு நிகராக நீங்கள் வாழ்க்கையை செலுத்தி நீங்களும் வாழ்க்கை எளிதில் வெற்றி பெறலாம். இது நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கோச்சார் அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தில் பார்க்கிற தசாபுக்தியில் வைத்து இந்த கோச்சாரத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளால் பார்த்து அது மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் முடிவுகளை எடுத்து ஜெயிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது பொதுவான பலன்களை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.